திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் நம்ம 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா வீடியோவோட கடைசியில் ஒரு ராசிக்கு எந்தெந்த நாள் பண வரவு வரும், அந்த ராசியினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன, எத்தனை, எப்பொழுது வீடு கட்டலாம், எப்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், அதே போல் எப்போ குரு வழிபாடு செய்யலாம், பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு 60 முதல் 70% நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தேதிகளில் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும். இப்போ நாம் கடக ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்கு சனி பகவானுடைய அஷ்டம சனி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ எதுலேயும் கவனம், எதுலேயும் விடாமுயற்சி, அதே போல் எதையும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறதா முதல் உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் வீட்டில் 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். பொதுவாக 2ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வந்தாலே தொழில் ஏதாவது ஒரு வளர்ச்சி உண்டு, தொழில் ரீதியாக ஒரு பண வரவு உண்டு, தொழில் ரீதியாக நல்ல நபர்களை, தொழில் வளர்ச்சிக்காக நல்ல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம். 2-10 தொடர்பு ஏற்பட்டாலே நிச்சயமாக குடும்ப நபர் தொழிலுக்காக உதவி செய்வார்கள். யாரோருத்தர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த 15ஆம் தேதிக்கு மேலே. அடுத்து அவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 11ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்களுடைய முயற்சிகள், தொழிலுக்காக நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கீங்களோ அதற்குண்டான லாபத்தை எல்லாமே நிச்சயமாக இந்த 11ஆம் தேதிக்கு வரும் பொழுது அதை ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரன் அப்படிங்கிறனால உங்களுடைய மூத்த சகோதரனும் இந்த தொழிலுக்காக ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கான பாதைகளுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான விஷயமாக இருக்கும். பொதுவாக 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 3 11ஆம் வீட்டுக்கு வந்தால் நிச்சயமாக உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாமனார் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மாமனார் மூலமாகவும் கூட உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய காரியங்களை சொல்கிறதுனால இதை எல்லாமே கடினமான உங்களுடைய குடும்பத்துக்குண்டான லாபத்தை தேடி கொடுப்பதற்கு கடினமான முயற்சி எடுப்பீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக புதன் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் விரைய செலவுகளும் உண்டு, லாபமும் உண்டு, விரையும் உண்டு அப்படின்னு காட்டுது. 24ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ 24ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் வீட்டுக்கு போனால் 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகங்க. செலவுகளும் உண்டு, வரவுகளும் உண்டு, தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இன்ப சுற்றுலா செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலே இருக்கார். 4 ராசியில் இருந்தால் தாய் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், வீடு மனை சொத்து இது ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குண்டான ஏதாவது ஒரு வழிவகைகள் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு வராரு இல்லையா, அப்போ 11ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு சுக்கிரன் வரும்பொழுது லாபம் பல மடங்காக பெருகும். சுக்கிரன் அங்கே இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வழிவகையில் சின்னதாக நீங்கள் 500 ரூபாய்க்கு நீங்கள் லாபம் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா 10,000 ரூபா அதற்குண்டான லாபங்கள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பல மடங்காக கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதி லக்னத்தில் வர்றது மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுக்கு 2ஆம் திருமணம் ஏதாவது செய்யலான் இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்களில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய அன்பு ஆதரவு எப்பொழுதுமே இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு உண்மையாக இருக்கும். 11ஆம் அதிபதி அப்படி 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி அப்படின்னா நம்ம முதல்ல எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா லாபம் தான். அப்போ லாபம் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான்
அவர் போய் நீசமாகிறார், லக்னத்திலே நீசமாகிறார். 5 குடையவர் நீசமாகக்கூடாது. அப்போ 5 குடையவர் நீசமானால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயம். புதுசாக எதையுமே நீங்கள் பண்ண வேண்டாம். என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கொண்டு போகலாம். தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வேறு என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, புதியதாக எதையுமே இப்போ தொடங்காமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டி அப்படி அவங்க உறவுகளை சொல்கிறதுனாலையும், சனியனுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தாத்தா பாட்டியினோட ஆயுள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகி உங்களுக்கு லக்னத்தில் நீசமாகும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், புதிதாக ஆட்களை சேர்க்க வேண்டாம் இந்த மாதம் மட்டும் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். இந்த குரு வந்து 1 வருட காலங்கள் இங்கே தான் இருக்கார். அந்த குரு பயிற்சி வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். அதே போல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவோட சேர்ந்து இருக்கிறனால 6 கூடையவர் ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது பகைமையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. தேவையில்லாமல் யாராவதுக்கிட்ட, ஏன்னா 6னா எதிரி ஸ்தானம், நோய் ஸ்தானம், இதெல்லாமே ராகுவோட சேரும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்போது நோய் அதிகமாகும், பகையர்களை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு சொல்கிறதுனால இதெல்லாமே அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகி உங்களுக்கு ராகுவோட சேரும் பொழுது கண்டிப்பாக அப்பா உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பா சொத்துக்கள் கேட்டு இப்போ பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அக்டோபர் மாதம் வரைக்கும், அக்டோபர் மாதத்துக்கு மேலே ராகு விலகினதுக்கப்புறம் அதற்கப்புறம் நம்மளுடைய பேச்சுவார்த்தையை நம்ம தொடங்கிக்கலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பயிற்சி வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், போய் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வக்ரமாகிறார். 17ஆம் தேதி வக்ரமாகி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வக்ர நிலை தான். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ஜாதகத்தில் சனி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வா அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கார். சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே தொழில் நல்லா தெரியும் அர்த்தம். தொழிலில் என்ன கொடுத்தாலும் செய்வாங்கன்னு சொல்லி அர்த்தம். இந்த காலகட்டங்கள் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் நிலையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். மனைவி மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வியாபார செழிப்பு, நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறதுனால வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டங்கள் விலகும், திடீர் அதிர்ஷ்டங்கள் பெருகும், திடீர் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சரிங்க, வக்ரமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும். அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வர வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான விஷயமாக இருக்குது. பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் முழுவதும் நல்ல மாதம் தான். நான் சொன்ன ப்ரொசீஜரை ஓரளவுக்கு பயன்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாமே விலக்கி உங்களுக்கு நல்ல வாழ்வு அப்படிங்கிறது, நல்ல நேரம் அப்படிங்கிறது நீங்கள் அமைச்சிக்கலாம். இப்போது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோக்கு முதல்ல நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த நாள் என்னென்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் எத்தனை நாட்களையும் நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 10 இந்த காலகட்டங்களில் பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக வழிபாடு, இறை வழிபாடு இதில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அடுத்து தொழில் ரீதியாக யாராவது சந்திக்கலான் இருக்கோ, தொழில் ஏதாவது வளர்ச்சி பண்ணலான் இருக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா 14, 15, 16 இந்த நாட்களை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதே லாபங்கள் எப்போ கிடைக்கும், பண வரவு அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, 17, 18, 23, 24, 25 இந்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு, லாபங்கள் எல்லாமே அதிகரிக்கும். அடுத்து குலதெய்வ வழிபாடு பண்ணலான் இருக்கோம், குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகளோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3, 4, 5 இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது நோய் வரக்கூடிய காலகட்டங்கள், கடன் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதி இந்த நாட்களில் நிச்சயமாக நோய், கடன் இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்பா மூலமாக உதவிகள் வேணும்,
குரு வழிபாடு செய்யணும். நல்ல குருவை தேர்ந்தெடுத்துட்டு அவர்களுடைய வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மேல் படிப்புக்காக ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணணும், மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்தணும்னு நினச்சிங்கன்னா 11, 12, 13 இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும். அதே போல் வீடு ஏதாவது வாங்கலாம், இடம் ஏதாவது வாங்கலாம். மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3 ஆரம்பத்திலே இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வெளியூர் போகலான் இருக்கோம், வெளிநாடு போகலான் இருக்கோம், தீர்த்த யாத்திரை போகலான் இருக்கோம், குடும்பத்தோட இன்பச்சுற்றுலா செல்லலான் இருக்கோம். எந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 19, 20 இந்த 3 தேதிகளையும் இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாமே 60லிருந்து 70% நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறலாம் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.